இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன், தொடக்க வீரர்னு கூட சொல்லிக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஷிகர் தவான் தொடக்க வீரரும் அதிரடி பேட்ஸ்மேனும் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ்ல வந்து கேப்டனாகவும் இருந்திருக்காருன்னே சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2010 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 167 ஓடி விளையாண்டுருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6793 ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆரம்பிச்சாருன்னு அவ்வளோ அழகா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடையை தட்டி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார் பாருங்க. அந்த செலிப்ரேஷனுக்குலாம் நாங்கள் அடிக்ட்டுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ ரன்ஸ் 6793 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 39 ஆஃப் செஞ்சுரிலாம் போட்டிருக்காரு. அதிகபட்சம் 143 ரன் அடிச்சிருக்கா அப்படி மனுஷன். இந்தியாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 34 டெஸ்ட் போட்டி ஆடி இருக்காரு. அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68 T20 மேட்சஸ் ஆடி இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவருக்கு அவரே மோட்டிவேஷன் சொல்ற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்கேன். என்னன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓய்வு அனௌன்ஸ் பண்றேன். இந்த ஐயோ இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி போட்டு டீமுக்காக நாட்டுக்காக விளையாட முடியலன்னு கவலைப்படாதா, இது வரைக்கும் நீ விளையாண்ட பத்தியா அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல பிளேயர், நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம், நல்ல ஒரு ஃபீல்டர்னு கூட சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.